அருட்பெரும் ஜோதி. சனி வக்கர பயிற்சி 12 ராசிகளுக்கும் சனி வக்கர பயிற்சியால் எப்படி இருக்கும் என்பதை பதிவு செய்ய இருக்கின்றேன். சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் என்று சொல்வார்கள். அந்த சனி பகவான் தனது ராசியான மீன ராசியிலிருந்து பின்னோக்கி செல்கிறார். இந்த பின்னோக்கி செல்லும் போது 12 ராசிகளுக்கும் பல்வேறு விதமான மாற்றங்கள் நிச்சயமாய் கிடைக்கும். ஜூலை 27 இருந்து டிசம்பர் 11 வரைக்கும் இவர் வக்கரமாக செல்வதால் கடந்த காலங்களில் உங்களுக்கு இருந்த எல்லா விதமான எதிர்மறைகளும் கஷ்டங்களும் தடைகளும் காணாமல் போய் நன்மை பெறக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. ஒவ்வொரு ராசிக்கான ராசி பலன்களும் அதோடு சேர்ந்து நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்ற முக்கியமான விஷயங்களை உங்களுக்காக பகிர்ந்து கொள்கின்றேன். உங்கள் ராசியை கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த பதிவை பாருங்கள். மேச ராசி அன்பர்களே, ஏழரை சனியால் பல்வேறு விதமான கஷ்டங்கள், விரயச் செலவுகள், ஆரோக்கிய குறைகள், குளறுபடிகள் என பல்வேறு விதமான பிரச்சனைகளில் இருக்கும் உங்களுக்கு குரு பகவான் 3ல் அமர்ந்து தைரியப்படுத்தி சில முயற்சிகளையும் வெற்றியாக கொண்டிருந்தார். தற்போது அவரும் 4ல் அமர்ந்து சனி அமர்ந்திருக்கும் மீன் வீட்டை பார்க்கிறார். இதனால் சில முக்கிய முடிவுகளை எடுக்க வேண்டிய சூழல்கள் ஏற்படுகிறது. இந்த நிலையில் ஜூலை 27 அன்று நிகழும் வக்கர பயிற்சி உங்களுக்கு எப்படி இருக்கும்? இந்த வக்கர பயிற்சி சனி பகவான் ரேவதி நட்சத்திரத்தில் இருந்து அவரின் சொந்த நட்சத்திரமான உத்திரட்டாதி நட்சத்திரத்தை நோக்கி பின்னோக்கி நகர்கிறார். இழுபறியாக இருந்த வேலை இனி முடியும். ஆரோக்கியத்தில் இருந்த பின்னடைவுகள் சரியாகும். சனி பகவானுக்கு குருவின் பார்வை கிடைப்பது மேலும் நற்பலன்களை கொடுக்கும். குடும்பத்தில் ஏற்பட்ட விரிசல்களுக்கு தீர்வுகள் கிடைக்கும். கணவன் மனைவிக்கு விட்டு கொடுப்பதற்கான வாய்ப்புகள் உண்டாகும். பேச்சுவார்த்தையின் மூலம் உறவுகள் சார்ந்த பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் கிடைக்கும். பிள்ளைகள் உங்கள் பேச்சை கேட்டு நடப்பார்கள். சனியின் வக்கர பார்வை 2, 6, 9 ஆகிய இடங்களில் விழுவதால் பேச்சால் உண்டான பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் கிடைக்கும். இனி சாமர்த்தியமாக பொறுமையாக நிதானமாக பேசுவதன் மூலமாக எல்லா விதங்களிலும் வெற்றி அடைவீர்கள். பணவரவில் இருந்த தடைகள் விலகும். கடன் பிரச்சனைகளுக்கு நல்ல முடிவு ஏற்படும். அதிக வட்டிக்கு வாங்கியிருந்த கடனை குறைந்த வட்டிக்கு கடன் வாங்கி அடைப்பீர்கள். இதன் மூலம் சேமிப்பு தொடரும். மறைமுக எதிரிகளின் தொல்லைகள் குறையும். இனி எதிரிகளின் செயல்களின் மூலமாக உங்களுக்கு லாபம் அதிகரிக்கும். தந்தையின் ஆரோக்கியத்தில் இருந்த பின்னடைவு ஓரளவுக்கு சரியாகும். சகோதர வகையில் இருந்த பிரச்சனைகளுக்கு சுமூக தீர்வுகள் கிடைக்கும். இந்த சனி வக்கர காலங்களில் ஒவ்வொரு திங்கட்கிழமையும் நீங்கள் சிவபகவானுக்கு வில்வ அர்ச்சனையை மாலை நேரத்தில் பண்ணி கோயிலில் வெண்ணெயை சார்த்தி ஆஞ்சநேய வழிபாடுகளை செய்வதும் நன்மையை ஏற்படுத்தி தரும். ஓம் நம சிவாய நம சிவாய என்கின்ற மந்திரத்தை இந்த மாதம் முழுவதும், அதாவது இந்த 3 மாதங்களும் தொடர்ந்து மேசராசிக்காரர்கள் அவர்கள் வாழ்வில் கடைபிடித்து வந்தால், ஜபம் செய்து வந்தால் நன்மை கிடைக்க வேண்டுமென பிரார்த்திக்கின்றேன். வாழ்க. சனி வக்கர பயிற்சிக்கான ரிஷப ராசிக்குரிய தெய்வீக பலன்கள். வேலை பார்க்கும் இடத்தில் இருந்த தர்ம சங்கடங்கள் சூழ்நிலை மாறும். ரிஷபராசி அன்பர்கள் சிலர் இந்த காலகட்டத்தில் புதிய தொழில் தொடங்க வாய்ப்புண்டு. அதன் மூலமாக செல்வ செழிப்புகள் கிடைக்கும். தடைகள் விலகும். பல காலமாக அலைந்து கிடைக்காத கவர்மெண்ட் சார்ந்த விஷயங்கள் கைகூடி வரும். கடன் உதவி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். குடும்ப உறுப்பினர்கள் உங்களை புரிந்து கொள்வார்கள். பிள்ளைகளின் எதிர்காலம் குறித்த கவலைகள் விலகும். பூர்வீகத்தில் இருந்த நிலம், வீடு ஆகியவற்றை விற்று அதன் மூலமாக செல்வ செழிப்புகளை கிடைத்து அதன் மூலமாக வில்லகங்கள் எல்லாம் தடைகள் எல்லாம் சரியாகும். வழக்குகளில் சாதகமான போக்குகள் காணப்படும். வெளிநாடு வெளிமாநிலத்தில் இருந்து எதிர்பாராத நல்ல செய்திகளும் தொழில் வாய்ப்புகளும் பணவரவுகளும் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயம் உண்டு. உச்சமடைந்த குருவின் பார்வை சனியின் மீது படுவதால் சுபகாரியங்கள் உண்டாகும். பிள்ளைகளுக்கு திருமணங்கள் கூடி வரும். உறவினர்களின் திருமணத்தை முன்னின்று நடத்துவீர்கள். பிள்ளைகள் உங்களை புரிந்து கொள்வார்கள். உறவினர்கள் உங்கள் பேச்சை மதிப்பு கொடுப்பார்கள். கடனில் ஒரு பாதியை கண்டிப்பாக சரி செய்யக்கூடிய காலங்கள் இந்த காலங்களில் அமையும். உங்கள் ஆரோக்கியம் சீராகும். நீண்ட காலமாக வட்டி கொடுத்துட்டு இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் வரும். லாபஸ்தானத்தில் சனி வக்கரமாக சஞ்சரிப்பதால் தொழில் மேன்மை அடையும். எதிர்பாராத லாபம் கிடைக்க வாய்ப்புண்டு. புதிய பங்குதாரர்கள் தேடி வருவார்கள். உங்கள் முயற்சிகளுக்கு உண்டான பலன் கிடைக்கும். மறைமுக எதிரிகள் காணாமல் போவார்கள். இந்த காலகட்டத்தில் குரு பகவான் 3, 4 ஆகிய வீடுகளில் சஞ்சரிப்பதால் மனதில் இருந்த கலக்கங்கள் சரியாகி தெளிவான மனநிலையும் பிரச்சனைகள் எதிர்கொள்ளும் தைரியமும் உங்களுக்கு உண்டாகும். மகாலட்சுமிக்குரிய வளமுறி சங்கை இல்லத்தில் வாங்கி வைப்பதும் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நீங்கள் மகாலட்சுமிக்கு உப்பு விளக்கு போட்டு வழிபாடுகளை செய்வதும் உங்களுக்கு நலனை வளனை ஏற்படுத்தி தர வேண்டுமென மனமாற பிரார்த்திக்கின்றேன். வாழ்க. பயன்படுத்தி வளம் பெறுங்கள்.
சனி வக்கர பயிற்சியில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது மிதுன ராசி அன்பர்கள். வேலை பளு, பணிச்சுமை, பழிச்சுமை என பல்வேறு விதமான எதிர்மறைகள் இருக்கக்கூடிய உங்களுக்கு ஜூன் 2ஆம் தேதி நிகழ்ந்த குரு பெயர்ச்சியால் கடகத்தில் இருந்த உச்ச குரு மீனத்தை பார்க்கிறார். மீனத்தில் இருந்த சனி பகவான் குருவின் பார்வையால் சுபத்துவம் அடைந்து பல்வேறு விதமான நற்பலன்களை கொடுக்கப் போகிறார். கூடவே வக்கரமடையும் சனி பகவானும் பல நல்ல மாற்றங்களை கொடுப்பார். 12ஆம் வீட்டை பார்த்து இதுவரை கடும் விரைய செலவுகளை கொடுத்து வந்த சனி பகவான் தற்போது சுபத்துவம் அடைந்ததோடு வக்கரமாவதால் இனி செலவுகள் கட்டுக்குள் வரும். செலவுகள் மகிழ்ச்சியை கொடுக்கும். வெளிநாடு சுற்றுலா செல்வதற்கும் வெளிநாடு தொழில் சார்ந்த விஷயங்களுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயம் உண்டு. வேலை சூழலில் சில மாற்றங்களும் உங்களுக்கு மன அளவில் தொல்லைகள் கொடுத்து வந்த மேலதிகாரிகள் சார்ந்த பிரச்சனைகளுக்கு நிச்சயமாக தீர்வுகள் வரும். அல்லது மனம் மாறி உங்களோட நட்புகளையும் கூட உருவாக்குவார்கள். வியாபாரம் திருப்தியாக நடக்கும். சம்பாதிக்க பணம் எங்கே போகிறது என்பதை விட சம்பாதிக்கும் பணத்தின் மூலமாக செல்வ செழிப்புகள் அதிகரித்து மிகப்பெரிய அளவில் இருக்கக்கூடிய கடனுக்கெல்லாம் பிரச்சனை கிடைக்கும். குலதெய்வம் கோயில் வழிபாடு செய்யும் வாய்ப்பு உண்டாகும். வீடு கட்டும் பணியில் இருந்த தடைகள் விலகி அதற்கு சார்ந்த லோன் கிடைத்து வீடு சார்ந்த விஷயங்களுக்கு உடனே முன்னேற்றங்கள் கிடைக்கும். சனி பகவான் தங்கள் ராசிக்கு 7ஆம் வீடான தனுசை பார்ப்பதால் இதுவரை வாழ்க்கை துணையில் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகள் எல்லாமே சரியாகி நன்மைகள் கிடைக்கும். திட்டம் தீட்டி செயல்படுவதன் மூலமாக உங்கள் வாழ்வில் ஒட்டுமொத்தமாக வக்ரசனி உங்கள் வாழ்க்கையில் ஒரு வசந்த காலத்தை கொண்டு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயம் உண்டு. சிவாலயத்திற்கு நல்லெண்ணெய் தானம் தருவதும் சிவன் கோயிலில் உளவார பணியை நீங்கள் செய்வதும் நன்மையை ஏற்படுத்தி தரும். கண்டிப்பாக ஒரு முறை திருவண்ணாமலை சென்று தரிசனம் செய்து வாருங்கள். மிதுனராசிக்கு நிச்சயமான முன்னேற்றங்கள் உண்டு. சனி வக்கரத்தால் நன்மைகள் கிடைக்க வேண்டும் என பிரார்த்திக்கின்றேன். வாழ்க. சனி வக்கர பயிற்சியில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது கடக ராசி அன்பர்கள். நம்பி செயல்படக்கூடிய ராசி. வாழ்வில் விரக்தி மனநிலைக்கு சென்றவர்கள் கூட கொஞ்சம் ஆசுவாகப்படுத்தி புது நம்பிக்கையுடன் வாழத் தொடங்குவீர்கள். புதிய முயற்சிகள் அனுகூலமாக முடியும். காரிய தடைகள் விலகும். நினைத்த காரியங்கள் எளிதாக முடியும். மனதில் தைரியம் பிறக்கும். எதிரிகள் ஓடி ஒளிவார்கள். இளைய சகோதரர்களின் வகையில் இருந்த மன வருத்தங்களும் வாகன யோகங்களும் புது இடம் வாங்கக்கூடிய சூழல்களும் ஏற்படும். கடன்காரர்களின் தொல்லையால் நிம்மதியின்றி இருந்தவர்களுக்கு அந்த நிலை மாறும். பண வரவு அதிகரிக்கும். ஒரு சிலர் கடன்களை செட்டில் செஞ்சு புது வருமானத்தை உருவாகக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. சிறு சிறு தொழில்களை தொடங்கக்கூடிய சூழல்களும் உண்டாகும். நீண்டகால நோய்களில் அவதிப்பட்டவர்களுக்கு நிவாரணம் கிடைக்கும். சிலருக்கு மாற்று மருத்துவம் சார்ந்த விஷயங்களில் கைகூடி வரும். ராசிக்குள் குரு அமர்ந்து உச்சம் அடைந்து சஞ்சாரம் செய்வதோடு பாக்கியத்தில் அமர்ந்திருக்கும் சனியை பார்க்கிறார். எனவே 9ஆம் வீடு சுபத்துவம் அடைகிறது. இனி வெளிவட்டாரம் சிறப்பாக இருக்கும். அவமானங்கள் விலகும். பதவி உயர்வு, ஊதிய உயர்வு கிடைக்கும். சனி தன் சொந்த நட்சத்திரமான உத்திரட்டாதியில் சஞ்சாரம் செய்ய இருப்பதால் பூச நட்சத்திரக்காரர்களுக்கு நற்பலன்கள் அதிகரிக்கும். தடைப்பட்ட சுபகாரியத்தை பேச்சுவார்த்தைகளும் நல்லபடியாகவே முடிவுக்கு வரும். ஆரோக்கியத்தில் இருந்த பின்னடைவுகள் சரியாகும். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ராகுகால நேரத்தில் வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய அம்மன் கோயிலுக்கு சென்று துர்க்கைக்கு விளக்கு போடுவது கடகராசிக்காரர்களுக்கு நன்மையை ஏற்படுத்தி தரும். தர வேண்டுமென நானும் மனமாற பிரார்த்திக்கின்றேன். வாழ்க. இனி எல்லாம் நன்மையாகவே அமையட்டும். நல்லது. சனி வக்கர பயிற்சியில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது சிம்ம ராசி அன்பர்கள். மன அழுத்தத்தில் இருந்த சிம்மராசி அன்பர்களுக்கு தற்போது சனி பகவான் அஷ்டமஸ்தானமான 8ஆம் வீட்டில் சஞ்சரிக்கிறார். அங்கிருந்து 10, 2 ஆகிய வீடுகளை பார்க்கிறார். ரேவதி நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் சஞ்சாரம் செய்து வரும் சனி பகவான் வரும் ஜூலை 27 முதல் வக்கரம் அடைந்து உத்திரட்டாதி நட்சத்திரத்தை நோக்கி செல்ல இருக்கின்றார். இந்த வக்கரம் சஞ்சாரம் சிம்மராசிக்காரர்களுக்கு வாழ்வில் பல முக்கியமான மாற்றங்களை நிச்சயமாக ஏற்படுத்தும். தொழில் சாணத்தை பார்க்கும் சனி இதுவரை இருந்த வேலை நெருக்கடிகளை படிப்படியாக குறைப்பார். அலுவலகத்தில் இருந்த எதிர்ப்புகள் குறையும். உழைப்புக்கு மதிப்புகள் கிடைக்கும். நீண்டகால எதிர்பார்ப்பு பதவி உயர்வு பொறுப்பு கிடைக்க வாய்ப்பு உண்டு. தொழிலில் இருந்த மந்தநிலை விலகி புதிய வளர்ச்சி பாதை உருவாகும். குடும்பஸ்தானத்தை பார்க்கும் சனி தேவையில்லாத செலவுகளை கட்டுப்படுத்துவார். குடும்பத்தில் இருந்து வந்த வேறுபாடுகள் குறைந்து காணாமல் போகும். உறவினரால் ஏற்பட்ட மனக்கசப்புகள் விலகும். பண வரவு மெதுவாக அதிகரிக்கும். சேமிக்கும் எண்ணம் உருவாகும். சிலர் நிலம், வீடு, புது வாகனங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். மாணவர்கள் கல்வியில் நல்ல முன்னேற்றங்கள் காண்பார்கள். போட்டித் தேர்வுகளில் வெற்றி கிடைக்கும். புதிய திறமைகளில் படுத்தும் சந்தர்ப்பங்கள் உண்டு. குருவின் பார்வையால் சனியின் பாதிப்பு ஓரளவு குறையும். இதனால் நீண்ட காலமாக தடைபட்ட காரியங்கள் உங்களின் கடும் முயற்சியால் வெற்றிகரமாக மாறும். சனி தன் சொந்த நட்சத்திரமான உத்திரட்டாதியில் வக்கர சஞ்சாரம் செய்ய இருப்பதால் மக நட்சத்திரக்காரர்களுக்கு நற்பலன்களை அதிகரிக்கும்.
தொழில் மற்றும் பொருளாதாரத்தில் நல்ல மாற்றம் உண்டு. ஒவ்வொரு வியாழக்கிழமையும் கம்பல்சரியாக விரதம் இருந்து ஆஞ்சநேயர் வழிபாடுகளை செய்வது கைமேல் பலன்களை உங்களுக்கு ஏற்படுத்தி தர வேண்டுமென மனமாற பிரார்த்திக்கின்றேன். வாழ்க. அடுத்ததாக நம்ம பார்க்க இருப்பது சனி வகர பயிற்சியில் கன்னிராசி அன்பர்களுக்குரியது. குடும்பத்திற்காக அதிகம் விட்டு கொடுக்கும் அதிக மதிப்பும் கிடைக்கவில்லையே என்று குடும்ப ரீதியாகவும் வாழ்வியல் ரீதியாகவும் குழப்பத்தில் இருக்கக்கூடிய கன்னிராசிக்காரர்களுக்கு தற்போது சனி பகவான் 7ஆம் வீட்டில் சஞ்சரிக்கிறார். அங்கிருந்து உங்கள் ராசிக்கு 9, 1, 4 ஆகிய வீடுகளை பார்க்கிறார். ரேவதி நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் சஞ்சாரம் செய்து வரும் சனி பகவான் வரும் ஜூலை 27ஆம் தேதி முதல் வக்ரம் அடைந்து உத்திரட்டாதி நட்சத்திரத்தை நோக்கி செல்கிறார். இந்த வக்ர சஞ்சாரம் கன்னிராசிக்காரர்கள் வாழ்வில் பல்வேறு விதமான தடைகளையும் உருவாக்கும், பல்வேறு விதமான முன்னேற்றங்களை உருவாக்கி தருவார். பாக்கிய வீட்டை சனி பார்ப்பதால் இதுவரை தடைபட்டிருந்த நல்ல வாய்ப்புகளை மீண்டும் உங்களிடம் கொண்டு வருவார். வெளி வட்டாரத்தில் இருந்த எதிர்ப்புகள் குறையும். தந்தை வழி உறவினர்களில் இருந்த மனக்கசப்புகள் விலகும். நினைத்த காரியங்கள் தெய்வ அருளால் ஒவ்வொன்றாக நிறைவேறத் தொடங்கும். நீண்ட தூர பயணம் அனுகூலமாக அமையும். சிலருக்கு வெளிநாட்டு வாய்ப்புகள் கிடைக்கும். ஜென்மராசியை பார்க்கும் சனி மன உறுதியை அதிகரிப்பார். இதுவரை இருந்த தயக்கம், குழப்பம் ஆகியவை விலகும். உடல்நலத்தில் இருந்த பிரச்சனைகள் சரியாகும். தன்னம்பிக்கை அபரீதமாக அதிகரிக்கும். புதிய பொறுப்புகள் வெற்றிகரமாக உங்களை நோக்கி வர ஆரம்பிக்கும். இந்த காலகட்டத்தில் ராசிக்கு லாபாதிபதியான சந்திரன் வலுப்பெறும் தருணங்களில் பொருளாதார முன்னேற்றம் அதிகமாக இருக்கும். கூட்டுத் தொழில் செய்பவர்களுக்கு நல்ல லாபங்கள் கிடைக்கும். வேலை தேடுபவர்களுக்கு நல்ல நிறுவனங்களிலிருந்து அழைப்புகள் வரும். சனி தன் சொந்த நட்சத்திரமான உத்திரட்டாதில் வக்ர சஞ்சாரம் செய்ய இருப்பதால் உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு முன்னேற்றங்கள் அதிகரிக்கும். தடைபற்ற சுபகாரியங்கள் கைகூடி வரும். கணவன் மனைவி உறவில் தேவையில்லாத வாக்குவாதங்களை தவிர்ப்பது மிக முக்கியம். திருநள்ளாறு தர்மணேஸ்வரரை வழிபட்டு வந்தால் உறவுகள் சிக்கல்கள் தீரும். ஒவ்வொரு திங்கட்கிழமையும் விரதமிருந்து சிவபகவானுக்கு வில்வ அர்ச்சனை செய்வதன் மூலமாக கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டங்களில் எல்லா விதங்களில் நன்மைகள் ஏற்பட வேண்டுமென மனமாற பிரார்த்திக்கின்றேன். வாழ்க. அருட்பெரும் ஜோதி. சனி வக்ர பயிற்சியில் இப்போ நம்ம பார்க்க இருக்கிறது துலாம் ராசி அன்பர்களுக்குரியது. எதிர்பார்ப்புகள் பாதி நடந்தும் மீதிக்கு குளறுபடியாக இருக்கக்கூடிய உங்களுக்கு சனி பகவான் 6ஆம் வீட்டில் சஞ்சரிக்கிறார். அங்கிருந்து 8, 12, 3 ஆகிய வீடுகளை பார்க்கிறார். ரேவதி நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் சஞ்சாரம் செய்து வரும் சனி பகவான் வரும் ஜூலை 29ஆம் தேதி முதல் வக்ரமடைந்து உத்திரட்டாதி நட்சத்திரத்தை நோக்கி செல்ல இருக்கிறார். இந்த வக்ர சஞ்சாரம் துலாம் ராசிக்கு திருப்பங்களையும் திருப்பு முனைகளையும் ஏற்படுத்தும். 6ஆம் வீட்டில் சஞ்சரிக்கும் சனி எதிரிகள், கடன், நோய் ஆகியவற்றின் தாக்கத்தை குறைக்க தொடங்குவார். ரொம்ப நாளாக பிக்கல் பிடுங்களாக இருந்த எதிரிகள் தொல்லைகள், கடன் பிரச்சனைகள், கடன் சுமைகள் எல்லாமே படிப்படியாக காணாமல் போகும். பழைய கடன்களை டோட்டலாக க்ளோஸ் பண்ணி பெருமூச்சு ஓடக்கூடிய தன்மை உங்களுக்கு உண்டு. அஷ்டம வீட்டை பார்க்கும் சனி தேவையில்லாத அலைச்சிகளை குறைப்பார். தடைபட்டிருந்த காப்பீட்டுத் தொகை, பூர்வீக சொத்து, வாரிசு உரிமை தொடர்பான விஷயங்கள் அனுகூலமாக முடியும். மறைமுகமாக இருந்த பிரச்சனைகள் ஒன்றன் பின் ஒன்றாக விலகும். மனதில் இருந்த பயம் குறைந்து தன்னம்பிக்கை அதிகரித்து விரைய வீட்டை பார்க்கும் சனி தேவையில்லாத செலவுகளை கட்டுப்படுத்துவார். மருத்துவம், வழக்குகள், வீண் விரயங்கள் ஆகியவற்றுக்கு ஏற்பட்டிருந்த செலவுகள் குறையும். 3ஆம் வீட்டை பார்க்கும் வக்ர சனி துணிச்சலையும் செயல்திறனையும் அதிகரிப்பார். புதிய தொழில் தொடங்க நினைப்பவர்களுக்கு நல்ல காலமாக அமையும். இளைய சகோதரர்கள் சார்ந்திருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் காணாமல் போய் நன்மைகள் கிடைக்கக்கூடிய சூழல்கள் உண்டாகும். சனி தன் சொந்த நட்சத்திரமான உத்திரட்டாதியில் வக்ர சஞ்சாரம் செய்ய இருப்பதால் சித்திரை 3, 4ஆம் பாதத்தில் நட்சத்திரக்காரர்களுக்கு நற்பலன்கள் அதிகரிக்கும். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு தொழில் வளர்ச்சிகள் உண்டாகும். விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு உடல்நலத்தில் அலட்சியம் காட்டாமல் இருப்பது நல்லது. டாக்குமெண்ட் சார்ந்த விஷயங்களை கவனமாக இருக்கணும். கருப்பு உளுந்து அல்லது எள்தானம் செய்யுங்க ஒவ்வொரு சனிக்கிழமையும். சனிக்கிழமை சனி பகவானுக்குரிய பரிகாரமாக நீங்கள் உடல் ஊனமற்றவர்களுக்கு உணவுகள் தானங்களை தருவது நன்மையை ஏற்படுத்தி தர வேண்டுமென மனமாற துலாம் ராசிக்காரர்களுக்காக பிரார்த்தனை செய்கிறேன். நல்லது நடக்கட்டும், நன்மைகள் பெருகட்டும், பயன்படுத்தி கொள்ளுங்கள். வாழ்க. சனி வக்ர பயிற்சி விருச்சிக ராசிக்குரிய தெய்வீகமான பலன்கள். தற்போது சனி பகவான் 5ஆம் வீட்டில் சஞ்சரிக்கிறார். அங்கிருந்து 7, 11, 2 ஆகிய வீடுகளை பார்க்கிறார். வரும் ஜூலை 27ஆம் தேதி வக்ரமடைந்து உத்திரட்டாதி நட்சத்திரத்தை நோக்கி செல்ல இருக்கிறார். சனி 7ஆம் வீட்டை வக்ர சனி கணவன் மனைவி உறவில் இருந்த கருத்து வேறுபாடுகளை படிப்படியாக குறைப்பார். பிரிந்தவர்கள் ஒன்று சேர்வார்கள். திருமண தடை விலகி நல்ல வரன் அமையும்.
கூட்டுத் தொழிலில் இருந்த பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் கிடைக்கும். புதிய ஒப்பந்தங்கள் சாதகமாக முடியும். லாப வீட்டை பார்க்கும் வக்கர சனி வருமானத்தை அதிகரிக்கும் வாய்ப்புகளை உருவாக்குவார். தடைபட்டிருந்த நீண்டகால பணம் சார்ந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வுகள் உண்டு. நீண்ட நாள் ஆசைகள் சரியாகும். சேமிப்புகள் உயரும். தங்கம், நிலம் போன்ற சொத்துக்களில் முதலீடு செய்யும் வாய்ப்புகள் கிடைக்கும். குடும்பத்தில் சுபகாரியங்கள் கைகூடி வரக்கூடிய சூழல்கள் உண்டு. வெளிநாடு வாய்ப்புகள், உயர்கல்விகள், ஆன்மீக பயணங்கள், புதிய தொழில் விரிவாக்கம் போன்றவற்றை அனுகூலமாக அமையும். உத்தியோகத்தில் உச்சம் தொடுவீர்கள். பதவி உயர்வும் சம்பள உயர்வும் பணவரவும் அதிகரிக்கக்கூடிய காலமாக இந்த காலம் இருக்கும். ட்ரேடிங், ரியல் எஸ்டேட், பங்குச்சந்தையில் இருப்பவர்கள் கவனமாக இருப்பது நல்லது. ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் குரு பகவானுக்கு நெய்தீபமேற்றி வழிபாடுகள் செய்வதன் மூலமாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு எல்லா விதமான நன்மைகளும் நிச்சயமாக உண்டு. நன்மைகள் ஏற்பட வேண்டுமென பிரார்த்திக்கின்றேன். வாழ்க. சனி வக்கர பயிற்சி தனுசு ராசிக்காரர்களை பொறுத்தளவுக்கு அர்த்தமாஷ்டம சனி. அவர் அங்கிருந்து 6, 10, 1 ஆகிய வீடுகளை பார்க்கிறார். வரும் ஜூலை 27 முதல் வக்ரமடைந்து உத்திரட்டாதி நட்சத்திரத்தை நோக்கி செல்ல இருக்கின்றார். இந்த வக்ர சஞ்சாரம் நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தப் போகிறது. உச்சம் பெற்ற குருவின் 9ஆம் பார்வையில் சனி சுபத்துவம் அடைகிறார். எனவே வக்ரமடையும் சனி தன் பார்வை பெறும் ஸ்தானங்களுக்கு நற்பலன்களை அபரீதமாக வழங்க இருக்கின்றார். இதுவரை இருந்த தடைகள் விலகி முடங்கியிருந்த காரியங்கள் மீண்டும் வேகம் பெறும். 6ஆம் வீட்டை பார்க்கும் சனி வக்ர சனி எதிரிகள், கடன்கள், நோய்கள் ஆகியவற்றின் தாக்கத்தை குறைத்து நீண்ட காலமாக இருந்த கடன் பிரச்சனைகளுக்கு 100% தீர்வுகள் ஏற்படும். தொழில் ஸ்தானத்தை பார்க்கும் வக்ர சனி தொழில் மற்றும் உத்தியோகத்தில் நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்துவார். பதவி உயர்வு, ஊதிய உயர்வு அல்லது பொறுப்புகள் கிடைக்கும் வாய்ப்புண்டு. தொழில் செய்பவர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். அரசு தொடர்பான காரியங்களின் அனுகூலங்களும் கைகூடி வரும். ஜென்மராசியை பார்க்கும் சனி மன உறுதியையும் மனத்தெளிவையும் தன்னம்பிக்கையும் அதிகப்படுத்துவார். சிலருக்கு புதிய வீடு வாங்கும் யோகம் வாய்க்கும். ராசிக்கு 8ஆம் வீட்டில் உச்சம் பெற்ற குரு சஞ்சரித்ததால் அவரது பார்வையில் சனி சுபத்துவம் அடைந்திருப்பதால் இதுவரை தடைபெற்றிருந்த பல காரியங்கள் எதிர்பாராத விதமாக நல்ல முடிவை எட்டும். சனி தன் சொந்த நட்சத்திரமான உத்திரட்டாதியில் வக்ர சஞ்சாரம் செய்ய இருப்பதால் மூல நட்சத்திரக்காரர்களுக்கு தொழில் மற்றும் பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும். நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் விஷயத்தில் தேவையில்லாத வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. திருக்கொள்ளிக்காடு பொங்கு சனீஸ்வரரை ஒருமுறை சென்று வழிபட்டு வருவது, மாற்றுத்திறனாளிகளுக்கு உங்களால் ஆன உதவிகளை செய்து வருவது நன்மையை ஏற்படுத்தி தர வேண்டுமென மனமாற பிரார்த்திக்கின்றேன். வாழ்க. சனி வக்கர பயிற்சியில் இப்போ நம்ம பார்க்க இருப்பது மகர ராசிக்குரிய பலன்கள். ஜூலை 27 முதல் வக்கரமடைந்து உத்திரட்டாதி நட்சத்திரத்தை நோக்கி செல்ல இருக்கிறார். இந்த வக்ர சஞ்சாரம் மகர ராசிக்காரர்களுக்கு வாழ்வில் பல நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தும். குடும்ப ஒற்றுமை, குடும்பத்தில் உறவுகளுக்கு மரியாதை, மதிப்பு அதிகரிக்கும். 3ஆம் வீட்டில் சஞ்சரிக்கும் சனி பொதுவாக தைரியம், முயற்சி, வெற்றி ஆகியவற்றை வழங்குவார். தற்போது அவர் வக்கரமடைவதோடு உச்சம் பெற்ற குருவின் பார்வையால் சுபத்துவம் அடைந்திருப்பதால் இந்த காலகட்டங்களில் நற்பலன்கள் மேலும் அதிகரிக்கும். இதுவரை தடைபட்டிருந்த காரியங்கள் வேகம் பெறும். எடுத்த முயற்சிகள் வெற்றியை நோக்கி வரும். 5ஆம் வீட்டை பார்க்கும் வக்ர சனி கல்வி, புத்திரபாகியம், அறிவாற்றல் ஆகியவற்றை நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்துவார். மாணவர்களுக்கு நல்ல காலங்களாக அமையும். பாகிய வீட்டை பார்க்கும் வக்ர சனி தெய்வ அருளையும் அதிர்ஷ்டத்தையும் அதிகரிப்பார். தந்தை வழி உறவினர்களால் இருந்த மனக்கசப்புகள் விலகும். வெளிநாடு தொடர்பான முயற்சிகள், உயர்கல்வி, ஆன்மீக பயணங்கள் ஆகியவை கைகூடி வரும். மருத்துவ செலவுகள் குறையும். வீண் அலைச்சல்கள், வெளிநாடு தொடர்பான செலவுகள் பயனுள்ள முதலீடுகளாக மாறும். சேமிப்பு அதிகரிக்கும். சனி தன் சொந்த நட்சத்திரமான உத்திரட்டாதில் வக்ர சஞ்சாரம் செய்ய இருப்பதால் உத்திராடம் 2, 3, 4ஆம் பாதம் நட்சத்திரக்காரர்களுக்கு யோக பலன்கள் அதிகரிக்கும். திருவோண நட்சத்திரக்காரர்கள் தொழில் மற்றும் உத்தியோகத்தில் முன்னேற்றங்கள் ஏற்படும். இளைய சகோதரர்கள் மற்றும் நண்பர்கள் விஷயத்தில் இருந்த கருத்து வேறுபாடுகள் விலகும். புதிய தொழில் தொடங்க நினைப்பவர்களுக்கு இது சிறந்த காலமாக அமையும். இருப்பினும் யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடுவதையோ பெரிய முதலீடுகளை செய்வதையோ தவிர்ப்பது நல்லது. செவ்வாய்க்கிழமையில் வீரபத்திரருக்கு வெற்றிலை மாலை சாற்றி வழிபாடுகள் செய்வதும், சிவனடியார்களுக்கும் சாதுகளுக்கும் தான தர்மங்களை செய்வதும் மகர ராசிக்காரர்களுக்கு நன்மையை ஏற்படுத்தி தர வேண்டுமென மனமாற பிரார்த்திக்கின்றேன். வாழ்க. கும்பராசி அன்பர்களே, சனி வக்கர பயிற்சி உங்களுக்குரியது. தொடங்கும் செயல்கள் அனைத்தும் இழுத்து குளறுபடிகளாக இருந்த உங்களுக்கு இனி எல்லாம் ஜெயமே. சனி பகவான் வரும் ஜூலை 27 முதல் வக்கரமடைந்து உத்திரட்டாதி நட்சத்திரத்தை நோக்கி செல்ல இருக்கிறார். இந்த வக்கர சஞ்சாரம் கும்பராசிக்காரர்களின் வாழ்வில் திருப்பங்களையும் எதிர்பார்ப்புகளையும் பூர்த்தி செய்யும். சிலருக்கு திடீர் அதிர்ஷ்டம், திடீர் பணவரவு, எதிர்பாராத நல்ல வாய்ப்புகள் போன்றவற்றை கிடைக்கும். 4ஆம் வீட்டை பார்க்கும் வக்கர சனி வீடு, நிலம்,
வாகனம் தொடர்பான முயற்சிகளுக்கு அனுகூலத்தை ஏற்படுத்துவார். குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் கிடைக்கும். தாயார் உடல்நிலையில் இருந்த கவலைகள் நீங்கும். வீடு வாங்குவது, வீடு கட்டுவது அல்லது பழைய சொத்து தொடர்பான பிரச்சனைகளுக்கு முடிவுக்கு வரும். 8ஆம் வீட்டை பார்க்கும் வக்கர சனி மறைமுகமாக இருந்த பிரச்சனைகள் உங்களை விட்டு விலகி காணாமல் போகும். நீண்ட காலமாக இழுபறியாக இருந்த வழக்குகள், வரவு, இன்சூரன்ஸ் சார்ந்த விஷயங்கள், பூர்வீக சொத்து சார்ந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வுகள் கிடைக்கும். லாப வீட்டை பார்க்கும் மகர சனி வருமான வாய்ப்புகளை அதிகரிப்பார். இதுவரை கிடைக்காமல் இருந்த பணம் கைக்கு வரும். தொழிலில் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும். நண்பர்கள் மற்றும் முக்கிய நபர்களின் உதவியால் பெரிய முன்னேற்றங்களுக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஒவ்வொரு சங்கட சதுர்த்திக்கும் கண்டிப்பாக ஏதோ ஒரு யாகம் செய்து தான தர்மங்களை செய்வது நன்மையை ஏற்படுத்தி தரும். ஓம் நமசிவாய மந்திரத்தை தொடர்ந்து ஜபம் செய்யுங்க, நன்மைகள் கிடைக்கும், நல்லது நடக்கும். வாழ்க. மீனராசி அன்பர்களே, நண்பர்களே, எதை செய்தாலும் யோசித்து பல்வேறு விதமான பிரச்சனைகள், தடைகள் இருந்த உங்களுக்கு இனி பிறப்பது இந்த 3 காலம் உங்களுக்கான அதிர்ஷ்ட காலம். சனியின் வக்கர பார்வையில் பலன்களை வாரி வழங்கப் போகிறது. தடைகள் விலகும், புதிய நம்பிக்கைகள் பிறக்கும், தொட்டகாரியங்கள் துளங்கும். உங்களுக்கு சேர வேண்டிய மரியாதையும் அங்கீகாரமும் வந்து சேரும். பல காலமாக இருந்து வந்த உங்களின் கோரிக்கைகள் ஏற்றுக்கொள்ளப்படும். அலுவலகத்தில் பாராட்டப்படுவீர்கள். சம்பள உயர்வு, பதவி உயர்வு நிச்சயம் கிடைக்கும். 3ஆம் வீட்டை பார்க்கும் வக்கர சனி தைரியத்தையும் செயல்திறனையும் அதிகரிப்பார். புதிய தொழில் முயற்சிகள் வெற்றியடையும். இளைய சகோதரர்களில் இருந்த மனக்கசப்புகள் விலகும். தகவல் தொடர்பு, விற்பனை, எழுத்து, ஊடகம் போன்ற துறைகளில் இருப்பவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் நிச்சயம் உண்டு. 7ஆம் வீட்டை பார்க்கும் வக்கர சனி திருமணம் மற்றும் கூட்டுத்தொழில் விஷயங்களில் நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்துவார். திருமண தடைகள் விலகி நல்ல வரன்கள் அமையும். கணவன் மனைவியில் இருந்த கருத்து வேறுபாடுகள் குறையும். கூட்டாளிகளால் ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் கிடைக்கும். சனி தன் சொந்த நட்சத்திரமான உத்திரட்டாதி நட்சத்திரத்தை நோக்கி வக்கரமடைவதால் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சில கூடுதல் செலவுகள் ஏற்படலாம். ஆனால் சுப செலவுகளாக அமையும். வீடு, திருமணம், கல்வி, குழந்தைகள், ஆன்மீக மற்றும் குடும்ப சுபகாரியங்கள் போன்ற நல்ல விஷயங்களுக்கு செலவிடும் சூழ்நிலை உருவாகும். உச்ச குருவின் பார்வை உங்களை பாதுகாப்பதால் அந்த செலவுகள் எதிர்காலத்தில் நன்மைகளாக ஏற்படுத்தி தரும். புரட்டாதி 4ஆம் பாத நட்சத்திரக்காரர்களுக்கு தொழில் மற்றும் பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு இதுவரை இருந்த மனக்குழப்பங்கள் விலகி புதிய வாய்ப்புகள் தேடி வரும். சனி பகவான் தனிச்சன்னதியில் அருளும் கோயிலுக்கு சென்று வழிபாடுகளை செய்வதும், சனிக்கிழமை எள்ளு சாதங்கள் தான தர்மங்களை தருவதும் நன்மையை ஏற்படுத்தி தரும். தர வேண்டுமென மனமாற பிரார்த்திக்கின்றேன். வாழ்க. 12 ராசிகளுக்குரிய சனி வகரத்திற்குரிய பொது பலன்களை சொல்லியிருக்கேன். ஆனால் இந்த 3 மாத காலம் ஆச்சரியமான காலம்தான். நல்லா உழையுங்க, நல்லா தொடர்ந்து உடற்பயிற்சி செய்யுங்க, தான தர்மங்களை செய்யுங்க. நிச்சயமாக இந்த காலகட்டங்களில் ஒரு மேஜிக் 12 ராசிக்கும் ஏற்படும். உங்களுக்கும் ஏற்பட நானும் பிரார்த்திக்கின்றேன். நல்லது நடக்கட்டும், நன்மைகள் பெருகட்டும். மீண்டும் ஒரு அற்புத பதிவில் உங்களை சந்திக்கின்றேன். வாழ்க வையகம், வாழ்க பணமுடன். நன்றிகள் கோடி.